ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேலே லாக் போட்ட மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் லஞ்ச் கொடுத்து விட்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், மேக்னெட்டிக் பட்டன் எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி லாக் எல்லாமே ஒயர்லேயே நம்ம பண்ணிடலாம். பூவும் அந்த ஒயர்லேயே பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதற்கு முன்னாடி சிவன்கண்லையும் போட்டு காமிச்சிருக்கேன், சாதா நாட்டிலையும் போட்டு காமிச்சிருக்கேன். அதெல்லாம் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இது, அதனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். தேவைப்பட்டால் சிவன்கண்ணில் போட்டிருக்கிறதையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு எடுத்தது பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு ஒயர் அளந்து கட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 7.5 அடி. 7.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனில் 12 ஒயரு, எல்லோவில் 8, ஒயிட்டில் 2 எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். கட் பண்ண ஒயிட் கலர் ஒயர் எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் எல்லோ கலர் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். ஒரு விரல் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மடக்கி 2ஆக மடக்கியிருந்ததுலேருந்து ஒரு விரல் கம்மியாக அந்த மாதிரி நான் அளந்த மாதிரி வச்சு அதுலேருந்து கீழே வரைக்கும் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த வெள்ளை கலர் மேலே மாட்டிடுங்க. அந்த அளந்த பகுதி மஞ்சள் கலர் பின்பக்கம் இருக்கணும். இப்போ வெள்ளை கலர் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து பின்பக்கத்தில் இருக்கிறத எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி மாட்டி இருக்கிற அந்த மஞ்சள் கலர்லேயும் அடிப்பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஒயரை எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுருங்க. இந்த மேலே இருக்கிறது வலது கை பக்கம் இருக்கிறது கட்டோடு நமக்கு இருக்கும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு அந்த வெள்ளை கலர் ஒயரை செக் பண்ணிக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா இது ஒரு விரல் அளவு கம்மியாக இருக்கும். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும். அடுத்தது ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதை சமமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் ஒயர் இருக்குல்ல, வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு மஞ்சள் ஒயரை மேலே வைங்க. இந்த ஒயரை அடிப்பக்கத்து ஒயரை எடுத்து அந்த லூப்பில் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலே கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டு மேலே எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் செக் பண்ணிக்கணும். அடுத்தது ப்ரௌன் ஒயரை எடுத்துக்கிறேன். சமமாக மடிச்சுக்கிட்டு மஞ்சள் ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு மஞ்சளை மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. இதே மாதிரியே நம்ம மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ப்ரௌன் கலர் 4, அடுத்தது மஞ்சள் கலர் 4, அடுத்து ப்ரௌனு 4, இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். கடைசியாக ஒரு வெள்ளை கலர் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த சைடில் போகிற மஞ்சள் ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது போடுறதுக்கு பாருங்கள், சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே தொங்குற ஒயரை மேலே வச்சுட்டு அளந்து விட்ட ஒயரு அடிப்பக்கம் இருக்கும், அதை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்துக்கோங்க. சைடில் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி தள்ளி விட்டு பார்த்துக்கணும். இப்போது கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு மஞ்சள் ஒயரை மேலே வச்சுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் போடுற மாதிரி அப்படியே வரிசையாக போட்டுட்டு லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், கடைசியில் போட்டுகிட்டே வந்துட்டேன். இது மாதிரி போட்டுட்டு கடைசியில் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத அந்த அளவு அளக்கணும். அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம்ல அந்த அளவு அளந்து கட்டோடு இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ ஒயரு ஜாயின் பண்ணோம்ல, அது அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமும், இந்த பக்கமும் ஒரு முடிச்சு அந்த பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போது அடுத்தது மஞ்சள் ஒயர் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு
மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு வெள்ளை ஒயரை மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கணும். இதே மாதிரியே வரிசையாக போட்டுக்கிட்டு வந்து கடைசியாக அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே ஒரு லைனும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே ஒரு சைடாகவே நம்ம முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கும் மேல் பக்கம் மட்டும் அப்படியே வரிசையாக போட்டுட்டு வந்துடுங்க. அந்த முடிச்சு போட்டதோடு பாருங்கள் சேர்த்து மஞ்சள் கலர் 5, அந்த ப்ரௌன் கலர் வந்து 4 லைன் போட்டிருக்கேன். அந்த ப்ரௌன் கலர் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு மஞ்சள் போட்ட மாதிரியே அது 4 லைன் போட்டிருக்கேன். எல்லோ கலர் 5 போட்டிருக்கேன் மொத்தம் அந்த முடிச்சியோடு சேர்த்து. அப்போது மொத்தம் 9 லைன் உங்களுக்கு பேஸ் வந்துடும். அடிபாகம் 9 லைன் போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடில் இருந்து நம்ம மேலே போடுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அந்த முடிச்சுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரு நீட்டமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பக்கமே போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த பக்கம் அதிகமாக இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எந்த பக்கம் ஒயரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீட்டமாக இருக்கும், அந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது வெள்ளை கலர் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேறு கலர் போட போகிறேன். அதனால் 3வது ஒயர்லேருந்து பாருங்கள் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் வச்சு வெள்ளை ஒயரை பின்பக்கம் மடக்கிக்கிட்டு அது மேலே மாட்டிட்டு போடுங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு விட்டிங்கன்னா போதும். இப்போது அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கடைசியில் வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் நீட்டமாக. இப்போ பாருங்கள், இந்த கடைசியில் போட்டுகிட்டே வந்துட்டேன். கடைசி ஒயர் நான் போட்டுட்ருக்கேன். இந்த கடைசி ஒயர் போட்டுட்டு அப்படியே பாருங்கள். இப்போ முன்னாடிலாம் நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ண தேவையில்லை. அந்த முடிச்சியை எடுத்து விட்டுட்டு அப்படியே அந்த சைடில் போகுதில்ல, அந்த 9 ஒயரையும் அப்படியே போட போகிறோம். அந்த வெள்ளை ஒயர் முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நீட்டமாக போட்டுகிட்டே வந்துட்டு கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணவே கூடாது. எங்கேயுமே நிப்பாட்டாமல் சுற்றிலும் அப்படியே 4 சைடும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துடணும். அந்த வெள்ளை ஒயரை வச்சு அப்படியே வளைச்சி போட்டுக்கிட்டே வந்துடணும். பாருங்கள், அப்படியே போட்டு இந்த நீட்டமும் போட்டுட்டு இந்த சைடு போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே 2 ஒயர் மீதி இருக்கும், அதையும் போட்டுறணும். அது வரைக்கும் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க, எங்கேயும் நிப்பாட்டாமல். பாருங்கள், இங்கே ஆரம்பித்து அப்படியே வரிசையாக நான் இங்கே வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த முடிச்சு பாருங்கள், இதை எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சியும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அந்த இடத்துலையும் போட்டுறணும். போட்டுட்டு மேலே போகிற வெள்ளை ஒயரும் போட்டுருங்க. அது பக்கத்தில் ப்ரௌன் ஒயர் ஒன்று இருக்கும், அதையும் போட்டுடலாம். இப்போது அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டோம் பாருங்கள். அந்த இடத்துல சொருகிற அளவுக்கு மட்டும் வெள்ளை ஒயர் விட்டுட்டு இங்கேருந்து கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ஆரம்பித்தோம். அப்படியே சுற்றிலும் நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போது அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை அப்படியே பின்பக்கம் கொண்டு போய் அந்த வெள்ளை கலர் லைன் வர மாதிரி அதுலேயே அப்படியே சொருகி விட்டுறேன். நீட்டமாக அப்படியே கீழே சொருகி விட்டுறணும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் சொருகலாம். நம்ம அந்த வெள்ளை வரிசையிலேயே சொருகிட்டோம்னா நமக்கு உள்ளார பார்க்கும்போது அந்த கோடு மாதிரி வெள்ளை தெரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆரம்பித்தது, இது முடித்த இடம், இது கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நான் மடக்கிற மாதிரி மடக்கி உள்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆரம்பித்ததை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பின்பக்கத்துலேருந்து மேலே அப்படி இழுத்திங்கன்னா மேலே வந்துடும். இந்த ஹோல்ஸ்குள்ளார வெள்ளை ஒயரை மடக்கி வச்சுருக்கதை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அப்படியே சும்மா முன்பக்கம் கொண்டு வந்து அந்த வெள்ளை ஒயர் கேப்பில் விட்டுட்டு இதை பாருங்கள், பின்பக்கம் அடியில் இப்படி இழுத்துட்டு மறுபடியும் மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது வெள்ளை ஒயர் உள்பக்கம் இருக்கும், அதை அப்படியே இழுத்துடலாம். டைட்டாக இழுத்துட்டாக்க ஆரம்பித்தது முடித்தது ரெண்டுமே சமமாக உங்களுக்கு இருக்கும். இப்போது இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு சொருகி விட்டுடுறேன். ஏன்னா அடுத்தது நம்ம வேறு கலர் போட போகிறேன். கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே உள்பக்கம் அதுக்கு கீழே இருக்கிற வரிசையில் சொருகிட்டு அப்படியே சாய்வாக கொண்டு போய் அந்த வெள்ளை லைன்லேயே நான் நீட்டமாக சொருகி விட்டுடுறேன். நீங்கள் வேறு கலர் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இங்கே மாற்றணும். இப்போ நம்ம அடுத்தது வேறு கலர் போடணும். அதுக்காக இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை சொருகி விட்டுடுங்க. இப்போ அடுத்தது இந்த வெள்ளை கலர் எப்படி ஆரம்பித்து போட்டோம் அதே மாதிரி தான் போடணும்.
இப்போ அடுத்தது வந்து ப்ரௌன் எடுத்துக்கிறேன். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் கொஞ்சமாக விட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த மேலே போகிற ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல, அதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். அந்த வெள்ளை கலர் போட்ட மாதிரியே அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்ட வேண்டாம். அப்படியே நீட்டமாக சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். ஏற்கனவே நிறைய விதமான பூஜை கூடைகள், வெறும் லஞ்ச் பேக் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைப் இல்லாமல் மற்ற மாதிரி எல்லாமே நிறைய கூடைகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். அப்படியே வரிசையாக பாருங்கள். அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த வெள்ளை ஒயர் எப்படி நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு பாருங்கள் போட்டிருந்தோம்ல, அது அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்கள் போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படியே அந்த ப்ரௌன் வரிசை வர மாதிரி அதில் சொருகிடலாம். அந்த கலர்லேயே சொருகிட்டாக்க உங்களுக்கு தெரியாது. அதை அப்படியே நீட்டமாக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்பயும் போடுற மாதிரி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு லூப் மாதிரி இப்படி மடக்கி அப்படியே உள்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தோம்ல அதை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பக்கத்தில் இருக்கிறத இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படி போடுங்க. உள்ளார அதை இழுத்துருங்க. இப்போது கட்டோடு இருக்கிறது அந்த ஒயரை அப்படியே மடக்கி அப்படியே சைடில் அப்படியே மேலே கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே அடுத்தது அதுக்கு பக்கத்தில் மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு போட ஆரம்பிக்கணும். இப்போ 2வது வருஷம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே வளைச்சி அப்படியே மேலே ஒயரை கொண்டுட்டு வந்து கட்டோடு இருக்கிறத அதை லூப் மாதிரி மடக்கிட்டு பாருங்கள். அப்படியே மடக்கி அந்த இடத்துல வந்துச்சு. அப்படி மடக்கி அந்த கேப்பில் கொண்டாந்து அந்த 2வது ப்ரௌன் ஒயரை வச்சு நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இதே மாதிரியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இப்போது அடியில் உங்களுக்கு வந்து அப்படியே சமமாக அந்த தட்டையாட்டம் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குச்சி, தொடப்ப குச்சி இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது தென்னங்குச்சின்னு சொல்லுவோம்ல, அது புது இதாக இருந்தாக்கா அதை எடுத்து சொருகிக்கோங்க. யூஸ் பண்ணதை சொருக வேண்டாம். தனியாக அதுக்குன்னு வாங்கி வச்சுட்டு நம்ம புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொருகுங்க. ஒன்றும் இல்லை, அது அப்படியே பாருங்கள். அந்த வெள்ளை லைனை விட்டுருங்க. அந்த வெள்ளை லைன் இல்லாமல் உள்ளார உள்ளது மட்டும் அப்படியே சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே உடச்சிடணும். ஒரு வருஷம் விட்டுட்டு ஒரு வருஷம் சொருகுனீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் சொருகணும். அது எப்படி சொருகணும்னு ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால் அதையும் காமிச்சிட்டேன். இப்போது அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 4 வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் போடலாம். இப்போ 2வது பாருங்கள், இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி மடக்கிக்கணும். ஏணிப்படி முடித்து 2வது வருஷம் போட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டேன்னா இப்போ பாருங்கள், அதை மடக்கி உள்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்த இடத்த லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் இதை விடுறேன். விட்டுட்டு மேலே போகிறத ஜஸ்ட் அப்படியே முன்பக்கம் கொண்டு வந்து அந்த லூப்பில் விடுங்க. விட்டுட்டு ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி கீழே இழுத்துட்டு மறுபடியும் மேலே இழுங்க. இப்போ கட்டோடு இருக்கிறது உள்பக்கமாக இருக்கும். அதை அப்படியே உள்ளார இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே அதை மடக்கி இப்படி மேலே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு அதை மடக்கிட்டு பாருங்கள், இதை மேலே சுற்றிட்டு அப்படியே வரிசையாக அடுத்த வரிசை போடுறோம். இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். அதனால தான் உங்களுக்கு இப்போ எத்தனை டைம் அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஏணிப்படி முடித்து நல்லாவே காமிச்சிட்டேன். அதை எப்படி அடுத்த வருஷம் கொண்டு வரதுக்கு அதை மடக்கி மேலே கொண்டு வரணுங்கிறதையும் காமிச்சிட்டேன். இதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 4 வருஷம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் போடணும். நான் எப்படி மஞ்சள் கலர் வந்து இப்போ ப்ரௌன் கலர் எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் மஞ்சள் கலர் அடுத்தது ஜாயின் பண்ணணும். வெள்ளை கலர் எப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆரம்பித்து போட்டோம், அதே மாதிரியே இப்போ இந்த ப்ரௌனை முடிச்சுட்டு அடுத்தது மஞ்சள் கலர். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிடலாம். சொருகிற அளவுக்கு ஒயரை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு கட்டோடு இருக்கிறத எடுத்துட்டு அதை உள்ளார சொருகி விட்டுறணும். இது புதுசாக போடுறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஒரு தடவையும் அதை காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் எப்படி ஜாயின் பண்ணிங்க, ப்ரௌன் எப்படி ஜாயின் பண்ணது, எல்லோ எப்படி ஜாயின் பண்ணிங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இப்போ எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்தே ஆரம்பிப்போம். சொருகிற அளவுக்கு மட்டும் மடக்கி பின்பக்கம் வச்சு போட ஆரம்பிக்கலாம்.
இதே மாதிரியே தாங்க அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த சொருகிற அளவுக்கு விட்டிருந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக முடித்த பிறகு ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ பாருங்கள், இப்போவே கூட உங்களுக்கு சொருகிடுறேன். இந்த மாதிரி உள்ளார அடியில் அதுக்கும் கீழே இருக்க வரிசையில் அப்படியே நீட்டமாக சொருகிடுங்க. சொருகிட்டு அந்த ஒரு 4-5 வருஷம் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வரும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷம்னு போடணும். 4 நாள் போடுங்க. ப்ரௌனு நாள், எல்லோ நாள், அடுத்தது ப்ரௌன் நாள், அந்த மாதிரி போடுங்க. பாருங்கள், 4 நாளாக எல்லாமே போட்டுகிட்டே வந்துட்டேன். மேலே அந்த ப்ரௌன் மட்டும் 5 வருஷம் போட்டிருக்கேன். நான் ஒயர் உங்கள் முன்னாடியே தான் கட் பண்ணி காமிச்சேன். எனக்கு இந்த கிளாஸ் ஒயர் மெலிசாக இருக்குது இல்லையா, அதனால் எனக்கு இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு உங்கள் ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் 1/2 அடி சேர்த்து கூட கட் பண்ணிக்கலாம். ஒயரோட திக்னஸை பொறுத்து தான் மேலே ஹைட்டு உங்களுக்கு எத்தனை வருஷம் வருதுங்கிறது தெரியும். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிற பக்கம் அது அப்படியே இருக்கட்டும், அது மேலே மூடி பின்னுறதுக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒயர் கம்மியாக இருக்கும். இந்த வெள்ளையிலேருந்து இந்த வெள்ளை கலர் வரைக்கும் சும்மா ஒரு வருஷம் மட்டும் போட போகிறோம். நம்ம போட்டுட்டு அதை உள்பக்கம் சொருக போகிறோம். பாருங்கள், ஒயர் எனக்கு இவ்வளோ இருக்குது, மீதி பாருங்கள். இப்போது ஒரு வருஷம் மட்டும் போட போகிறோம். இந்த வெள்ளை கலர்லேருந்து இந்த வெள்ளை கலர் வரைக்கும் ஒரு பக்கம் மட்டும் போட போகிறோம். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அந்த வெள்ளை கலரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அப்படியே போட ஆரம்பிக்கணும். அந்த பக்கம் ஒயர் அதிகமாக இருக்கும், அந்த பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி சைடுலேயும் நம்ம போட வேண்டாம். பாருங்கள், இந்த வெள்ளை ஒயர் பிடிச்சிருக்கேன்ல, இது வரைக்கும் மட்டும் போடுங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு வருஷம் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிட்டேன். பிட்டு மாதிரி போட்டிருக்கோம் ஒரு வருஷம் மட்டும் போட்டுட்டு இந்த ஒயர் பாருங்கள், சொருகிற அளவுக்கு கட் பண்ண ஒயரை அதை அப்படியே சைடில் அந்த வரிசையிலேயே அடுத்த முடிச்சியிலேருந்து சொருகி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த முடிச்சியிலேருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் சொருகிற அளவுக்கு பாருங்கள் ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையும் இதற்கு முன்னாடி முடிச்சியிலேருந்து ஆரம்பித்த இடத்துக்குள்ள 2வது முடிச்சிலேருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு இந்த ஒரு வரிசையை மட்டும் நம்ம உள்பக்கம் மடக்கி சொருக போகிறோம். பாருங்கள், இந்த வெள்ளை ஒயர்லேருந்து இது வரைக்கும் மட்டும் ஒரு வருஷம் போட்டோம். அந்த வரிசையை மட்டும் 1 2 3 மேலேருந்து 1 2 3 3ல் சொருகிட்டு எல்லா ஒயரையும், அதாவது எல்லா ஒயரும்னா இந்த ஒரு சைடு மட்டும் இந்த வெள்ளை கலர்லேருந்து இந்த லாஸ்ட்டு வெள்ளை கலர் வரைக்கும் சொருகிட்டு 3வது நாட்டில் சொருகிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா நம்ம இப்போ போட்டோம்ல அந்த முடிச்சு மட்டும் கீழே மடங்கி வந்துடும். மேலே நம்ம போட்டதுலேருந்து 1 2 3ன்னு எண்ணி சொருகுங்க. சொருகினீங்கன்னா அதை அப்படியே இழுத்து அந்த வருஷம் மட்டும் உள்பக்கம் போயிடும். இந்த வெள்ளை கலர் வரைக்கும் நீங்கள் சொருகுங்க. ஒரு 5 முடிச்சு வரைக்குமாவது சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த 1 மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே சொருகிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பக்கம் சைடு மட்டும் 9 வருஷம் போட்டோம்ல அடிபாகம், இந்த 9 மட்டும் நீங்கள் இப்போ போடணும். அந்த மஞ்சள் கலரும் ப்ரௌன் கலரும் மட்டும். இப்போ மஞ்சள் கலர் எடுத்துகிட்டேன், அந்த வெள்ளை கலர் போடாதீங்க. இந்த மஞ்சள் கலர்லேருந்து சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் வச்சுட்டு சைடில் மட்டும் அப்படியே போடுங்க. அந்த ஒயரை சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதையும் சேர்த்து வச்சு அதையும் சுற்றிட்டு அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறது ஒரு பக்கம் சொருகிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த ஒயர் அப்படியே அடியிலேயே இருக்கட்டும், அதையும் சேர்த்து இப்படி சுற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டு முடிச்சுட்டு கூட சொருகிக்கலாம். ஆனால் போடும்போதே அதை வச்சிட்டிங்கன்னா அப்படியே சுற்றி போட்டுட்டா ஒரு பக்கம் மட்டும் நமக்கு சொருகிறது மிச்சமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 9 ஒயரையும் நம்ம போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. பேஸ் அடிபாகம் 9 போட்டோம்ல, அந்த 9 மட்டும் போடுங்க.
போட்டுட்டு சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு பாருங்கள் கட் பண்ண போகிறேன். இப்போது அடுத்த வரிசை அதே மாதிரியே சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு 2வது வரிசை போடுறேன். அவ்வளோதான். பாருங்கள், நான் மொத்தம் 4 வரிசை போட்டிருக்கேன். 3 வரிசை ஃபுல்லாக போட்டுட்டு 4வது வரிசை ஒன்று ஒன்று குறைச்சி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டில் ஒன்று, ஆரம்பத்தில் ஒன்று, கடைசியில் ஒன்று விட்டுட்டு 4வது வரிசை மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 4 வரிசை போட்டிருக்கேன். 3 வரிசை ஃபுல்லாக போட்டுட்டு 4வது வரிசையில் ஒன்று ஒன்று குறைச்சி போட்டிருக்கேன். அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. சைடில் இருக்கிற ஒயரை சைடில் சொருகிட்டு மேலே இருக்கிற ஒயரை நீட்டமாக அப்படியே சொருகணும். நீட்டமானால் அந்த 4 வரிசை மட்டும்தான் சொருகணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடணும். இதே மாதிரியே 2 சைடும் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டேன். இப்போ இன்னும் ஒரு பக்கம் மட்டும் நமக்கு ஒயர் வந்து நீட்டமாக இருக்கும். இந்த வெள்ளை கலர்லேருந்து அந்த வெள்ளை கலர் வரைக்கும் இதையும் நம்ம விட்டால் பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் மட்டும் விட்டுட்டு இதை அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டு வரணும். இதே மாதிரியே நீங்கள் கீழே பேஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணணும். பாருங்கள், இந்த வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே அடுத்த வருஷம் போடணும். கொஞ்சமாக சொருகிறதுக்கு ஒயர் விட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு போட ஆரம்பிக்கணும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம அடிபாகம் எத்தனை 9 போட்டிருக்கோம்ல அதே மாதிரி போடணும். நான் பாருங்கள் 3 போட்டிருக்கேன். 3 மஞ்சள், 3 ப்ரௌனு, அடுத்தது 3 மஞ்சள் போட்டுட்டு அடுத்து ஒரே ஒரு வரிசை 10வது வரிசை ஒன்று மட்டும் குறைச்சி போட்டிருக்கேன். கடைசி ஒரு வருஷம் 2 வரிசைக்கு மட்டும் ஒன்று ஒன்று குறைச்சி நம்ம போட்டோம்னாக்க நல்லாயிருக்கும். ரொம்ப நீட்டிட்டு இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி ஒன்று குறைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா கடைசி 2 வரிசைக்கு மட்டும் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டு ஒரு முடிச்சியை மட்டும் பிரித்து விட்டுட்டு மூடி பார்க்கணும். மூடி பார்த்துட்டு அப்படி பண்ணணும். மேலே ஒயர் பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. மொத்தம் நான் 10 வரிசை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 லாஸ்ட்டில் நுனிப்பகுதியில் இருக்குல்ல, லாஸ்ட்டு எட்ஜஸ் அந்த பக்கம் உள்ளதை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுறணும். மேலேருந்து கீழே சைடுலேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிற முடிச்சியை சொருவிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் சைடில் இருக்கிறது மேலே இருக்கிறது எல்லாமே நீட்டமாக சொருகணும். இது அதுக்கும் கீழே இருக்க அடுத்த வரிசையிலேயே சொருகணும். 2வது வரிசையிலேயே சொருகணும். பாருங்கள், சைடுலலாம் சொருகிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் சைடுலலாம் சொருகிட்டேன். 3 போட்டுட்டு இந்த பக்கம் ஒன்று மேலே குறைச்சிருக்கேன். எனக்கு எத்தனை வருஷம் வருதோ இந்த மாதிரி மூடி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது கீழே இந்த மாதிரி பின் அடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, பின் அப்படியே வச்சு அமுக்கிறது தான், கிளிப் மாதிரி அமுக்கிறது. 3/4 அடிக்கு மேலே வருது நமக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அளந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சு சின்னதாக வாட்டர் கேன் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்நாக்ஸ் பாக்ஸு எல்லாமே வச்சு லஞ்ச் கொடுத்து விட முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சரியான அளவாக இருக்கும். இது கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு இந்த கைப்பிடி அந்த பூ போடுறது அந்த சைடு லாக் போடுறதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். தனித்தனியாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி எப்படி போடுறது, அந்த சைடு லாக்கு பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.